அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகமாருங்கள். 10,000 நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கு மேலாகவே உங்களுக்கு செய்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. இந்த காலை வாக்குத்தத்தமாக சங்கீதம் 91:14 முடிகிறது. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைப்பான். சாதாரண இடத்திலே நம்மை வைத்து பார்ப்பதிலே தேவன் பிரியப்படவில்லை. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாகத்தான் உயர்ந்த இடத்திலே நம்மை நிறுத்தி நம்மை மகிழச் செய்கிறார். அதை பார்த்து கர்த்தரும் மகிழ்கிறார். வேதாகமத்தை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்பின அத்தனை பேரையும் நினைக்கிறதுக்கு மேலாகவே உயர்ந்த இடத்திலே கர்த்தர் நிறுத்தினாரே. எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் எருசலேமிலிருந்து அடிமையாக சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்ட சூசானிலே 127 தேசத்தையும் அரசாண்ட அகாவசு ராஜாவுடைய மனைவியாக, பட்டத்து ஸ்திரியாக உயர்ந்த ஸ்தலத்திலே தேவன் நிறுத்தினாரே. நம்புங்கள், எஸ்தரை உயர்த்தின தேவன் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அவனை நாமத்தை அறிந்தபடியினாலே, கர்த்தரை அறிந்த தேவ ஜனமே, நாமத்தை அறிந்த தேவ ஜனமே, நிச்சயமாக உங்களை உயர்ந்த இடத்திலே தேவன் உயர்த்துவார். உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததிகள், உங்கள் தொழில், உங்கள் முயற்சி, ஊழியங்கள் சகலவற்றிலும் உயர்ந்த ஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் அடைந்த அளவல்ல, தேவன் குறித்த உயர்ந்த ஸ்தானம். அந்த இடத்திலே தேவனை நிறுத்துவார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறதே, அவன் முதலாவது 400 பேருக்கு தலைவனாய் மாறினான். அடுத்த லெவல் 600 பேருக்கு தலைவனாய் மாறுகிறான். அடுத்த கட்டம் அவன் யூதா கோத்திரத்துக்கு தலைவனாய் மாறினான். கர்த்தர் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி இன்னும் அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்த்த விரும்பி, பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கொத்த நாமத்தை கர்த்தர் கொடுத்து இன்னும் அவன் பேரை பெருமைப்படுத்த விரும்பி, அதே தாவீதுடைய வம்சத்திலே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாரே. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதப்படுகிற அளவுக்கு தாவீதுக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், கீர்த்தி, புகழ்ச்சியை தேவன் கொடுத்து விட்டார். நம்புங்கள், நீங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள், நீங்கள் அவருடையவர்கள். எத்தனை ஆண்டுகள் தேவனை பின்பற்றுகிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிற தேவ ஜனமே, உனக்கு உயர்ந்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படி கிடைக்கும் என்று அல்ல, அது நிச்சயம் கிடைக்கும். நம்புங்கள், தேவன் நிச்சயமாக உங்களை இன்னும் உயர்த்துவார். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாகவே உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை நிறுத்தி வைத்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்வார். யோசேப்பு நினைத்து பார்த்திருப்பானா? அவன் வீட்டார் நினைத்து பார்த்திருப்பார்களா? யாரு நினைப்பதற்கு மேலாகவே யோசேப்பை உயர்ந்த இடத்தில் தேவன் நிறுத்தினாரே. ஒரு காலகட்டத்திலே கானானிலே யோசேப்பை குழியிலே தள்ளி பார்த்தார்கள் சகோதரர்கள். ஆனால் இன்னொரு காலகட்டத்திலே அதே சகோதரர்கள் குழியிலே குனிந்து பார்த்த சகோதரர்கள் அவன் பாதத்திலே விழுந்து கிடந்து பார்க்கிறார்கள். உயர்ந்து நிற்கிறான் யோசேப்பு. நம்புங்கள், உங்களை விரோதித்த, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை கண் கலங்க பண்ணின, உங்களை தள்ளின மக்களுக்கு முன்னே தேவன் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தலத்தை கொடுத்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்வார். நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவரே,
ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே உடைய மக்களை வைத்து பாதுகாப்பீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.